ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய நல்ல ஒரு சுவையான கொழுக்கட்டை ரெசிபி தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஆயிலோ காரமோ எதுவுமே தேவையில்லை. ஆனால் நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையை நல்ல சூடாக இருக்கும்போதே தேங்காவோடு வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையை நம்ம கொதிக்கிற தண்ணீரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அந்த தண்ணீரும் கூட நம்ம ஒரு கூழாக மாற்றிடுவோம். அந்த கூழுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டம்ளர், அதாவது ஒரு 150 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவுனாலும் இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச அரிசி மாவும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை தவிர ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ அதையும் இதில் சேர்த்துருந்தேன். ஒரு சின்ன பிஞ்சு உப்பு அதையும் இதில் சேர்த்துடணும். அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் பொடிச்சது இதையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சுட்டே, ஹாட் வாட்டர்லாம் வேண்டாம், தண்ணி தொளிச்சே நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாவை நல்ல ஒரு கொழுக்கட்டை பதத்துக்கு பசஞ்சு எடுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா மாவை பசஞ்சு எடுத்துக்கணும். லேசாக தண்ணி தொளிச்சிட்டே தான் செய்யணும். ஏன்னா பச்சரிசி மாவு ரொம்ப தண்ணி சேர்க்காது, இழுக்காது. லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டே பசையணும். இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம பசஞ்சு எடுத்துடணும். இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல ஒரு சின்ன இதை மாதிரி ஒரு உருண்டையாக உருட்டிட்டு கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி லேசாக இப்படி உருட்டி இந்த விரலை வச்சு லேசாக இதை ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணி இதை போடணும். இந்த மாதிரி நான் கொழுக்கட்டையில் நல்ல மாவை உருட்டி வச்சிருக்கிறேன். இப்போ அடுப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வானலில் நல்ல தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறது இல்லை, இதே மாதிரி தண்ணியில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். இது நல்ல தண்ணி என்ன செய்யணும், நல்லா கொதிச்சிடணும். கொதிச்சோடனே நம்ம இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லா கொழுக்கட்டை உருட்டி வச்சிருந்த எல்லாத்தையுமே நான் இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில் கிடையாது, காரம் கிடையாது, இனிப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக தேங்காவோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம வச்சுக்கலாம், டின்னருக்கு வச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு வந்தோடனே நம்ம செஞ்சு கொடுக்கும்போதும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நாங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு இதே மாதிரி கொழுக்கட்டையை தான் செஞ்சு நாங்கள் சுவாமிக்கு நைவேத்தியமாகவும் வைப்போம். 3 நிமிஷம் கழிச்சு இதை என்ன பண்ணுவோம்னா லேசாக புரட்டிடுவோம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை கொழுக்கட்டை இப்போ எடுத்து வெந்துடுச்சா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு கொழுக்கட்டையை மட்டும் எடுத்து என்ன பாருங்க, உள்ள லேசாக மாவு இருக்குது. அதனால நம்ம இன்னும் வேக வைக்கணும். பாருங்க உள்ள லேசாக மாவு இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து என்ன பண்ணணும்னா நல்ல இந்த மாதிரி வடிகட்டியில் சேர்த்துடணும். பாருங்க, இது எல்லா கொழுக்கட்டையுமே நான் எடுத்து இதே மாதிரி வடிகிட்டு வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்நேரம் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த வேக வச்ச தண்ணியை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கூழ் மாதிரி குடிக்கலாம். இதில் தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கிறேன். அது வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இதில் கொஞ்சம் நான் சுக்கு பொடிச்சு வச்சிருக்கிறேன், அது சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துச்சு. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ திருவி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவேன். சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இந்த கூழும் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டான ஒரு கூழும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
நல்ல சுவையான கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.